பவல் ப்ரோ மீட் பண்ணும் போதெல்லாம் கேட்கணும்னு தோணும். அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தனுஷ் சார் வடசனி 2 வருமான்னு சொல்லி. நான் ரொம்ப ஃப்ராங்காக உண்மையை சொல்கிறேன். நானே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா, வாழ்க்கையில் நம்ம வாழாத சில கதாபாத்திரங்களை நம்ம படங்கள் மூலயமா பண்ணுறதுங்கிறது இங்கே தெரியறதுக்கு முன்னாடி யூடியூப்ல நல்லா தெரிஞ்சிருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சர்ச்சில் ஷூட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேமரா ஆன் பண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டேக் போகும்போது கரெக்டாக மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 காக்கா வந்து சுற்றி. என்ன சொல்கிறீங்க அந்த இடத்துலையா? கரெக்டாக சொல்ல அவ்வளோ சவுண்ட்ஸ் எங்களுக்கு. ஏதாவது செத்துருக்கோம் எலிக்கு. இல்லை அதுதான் அது ஏன் நாங்கள் ஃபஸ்ட் ஷாட் கரெக்டாக வைக்கும்போது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு சலசலப்பு இருக்கும். சலசலப்பு 100 காக்கா வந்து தமிழ்நாட்டில் இடமே இல்லாமல் நாங்கள் ஷூட் பண்ணுற ஃபஸ்ட் ஷாட் வைக்கும்போது தான் ஒரு எலி செத்துருக்கூடாதா? சொல்லு. தொடர்ந்து இணைந்திருங்கள். பேய் இருக்கா இல்லையா? அதில் என்ன எழுதியிருக்கோ அதை வந்து நீங்கள் நடிச்சு காமிக்கணும். மகாராஜாவா? ஏதா டைரக்டரே மறைச்சு வச்சுக்கோங்க. பார்க்குறாரு பாருங்க பக்கத்தில். அவன் பார்த்தாலே தப்பாதான் சொல்லுவான். கேள்வியே தப்பாக தான் கேட்பாங்க. எனக்கு தெரியும். பார்த்துட்டு இப்போ வந்து இதை சொல்லிட்டு எனக்கு ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் யாருக்கு கொடுக்க போகுது அப்படின்னா மரியா மூவி டீம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். பவேல் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹரிகே, சுதன் ப்ரோ, ஹாய் ஹாஸ்ரீ, ஹாய் விக்னேஷ் ப்ரோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ அப்கோர்ஸ் பவல் ப்ரோ மீட் பண்ணும் போதெல்லாம் கேட்கணும்னு தோணும், வடசனி 2 வருமான்னு சொல்லி. அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தனுஷ் சார். எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எதிர்பார்ப்பு? எப்படி வரும்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது? எப்படி வரும் டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் நீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? நான் ரொம்ப ஃப்ராங்காக உண்மையை சொல்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஒரு விஷயம் தெரியும்ல, யூடியூப்லாம் பார்த்து ஒரு விஷயத்த என்னை விட உங்களுக்கு பெட்டராகவே தெரிஞ்சிருக்கும். இதுதான் உண்மை. ஆமாம், சரிங்களா? அதனால ஆக்சுவலாக நானே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லி, ஆமாங்க இது அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அதனால இங்கே தெரியறதுக்கு முன்னாடி யூடியூப்ல நல்லா தெரிஞ்சிடும். அதனால இந்த தகவல்களே அதிகம்தான். அவ்வளோதான் எனக்கும் தெரியும். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரு ட்ராவல், சினிமா ட்ராவல் அப்படிங்கிற நிறைய படங்கள், வெற்றிமாறன் சார் படங்களா இருக்கட்டும், ரஞ்சித் சாரோட படங்களா இருக்கட்டும். வேட்டூம்ல இருக்கீங்களா? இல்லை, வேட்டூம்ல இல்லை. ஸோ எப்படி இருந்தது அனுபவங்கள்? எப்படி இருந்தது? அனுபவங்கள் போயிட்டே தான் இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. கற்றுக்கிறதும் நிறைய கற்றுட்டே தான் இருக்கும். சூப்பர். ஸோ இந்த மாதிரி மரியா மாதிரி புது டீம்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது புது கதைகள், அதாவது நம்ம என்னன்னா படங்கள்ல நம்ம நடிச்சோங்கிறத சந்தோஷத்தை விட இந்த படங்கள்ல வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்றது இருக்குல்ல, வேற வேற கேரக்டர்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழாத சில கதாபாத்திரங்களை நம்ம படங்கள் மூலயமா பண்றதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா வந்ததுன்னா, புது டைரக்டர்ஸ் அதை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஓகே. அதாவது ஹாரர் சஸ்பென்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல, இன்னொன்னு சொல்ல, ஒரு சின்ன க்ளூ மாதிரி வந்துட்டு போச்சு. இது ஹாரர் கிடையாது, கம்ப்ளீட்லி ஹாரர் கிடையாது. பட் இதுல வந்து சரியல் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஹாரருக்கும் சரியலுக்கும் there is a huge difference. இதுல வந்து ஹாரிஃபிக்கா, கோரியாவோ, ஆக்வர்டாவோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. பட் ஆனால் ஒரு சரியல் டச் இருந்துகிட்டே இருக்கும். அதான் ப்ரோ, படத்தில் ஆறாக இருக்கா தெரியல, எடுக்கும் போது 2-3 விஷயம் நடந்துட்டு ஆக்சுவலாக அது வந்து உண்மையிலே எதிர்பார்க்கல. சரிங்களா? ஒரு இடத்துல உண்மைதான். இந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம கை வைக்கும் போது ஏதாவது 1-2 நடக்கிறது உண்மைதான். அது தற்செயலாக நடந்ததா இல்லை எப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு சர்ச்சில் ஷூட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு விஷயம், கேமரா ஆன் பண்ணு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டேக் போகும்போது கரெக்டாக மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 காக்கா வந்து சுற்றி. என்ன சொல்கிறீங்க அந்த இடத்துலையா? நடந்தது. ஆனால் இது நான் சொல்கிறேனே, இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பேய்க்கதைய நீங்கள் நடந்ததா இல்லையான்னு அது எனக்கு என்னன்னா, இப்போ 6 மணிலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு 8 மணிக்கு 7:30 வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து நாங்கள் அங்கே தான் இருக்கோம் சரிங்களா. எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம். அப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் ஷாட் நாங்கள் வைக்கும் போது அங்கே வந்து ஃபுல்லாக ஒரு 100 காக்கா கிட்ட சுற்றுச்சு. கரெக்டாக. ஸோ சவுண்ட்ஸ் வந்து தெரியுங்களா, 100 காக்கா சுற்றும் போது ஒரு சவுண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ சவுண்ட்ஸ் எங்களுக்கு வந்து அப்போவே 2 பேரும் முகத்தை மாற்றி பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது செத்துருக்கோம் எலிக்கு. இல்லை அதுதான் இப்போவுமே அதான் சொல்கிறேன். இது வந்து எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் தான். இது வந்து அந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்கும், அதனால அவ்வளோ சுற்றுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
அது ஏன் நாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் கரெக்டா நீ வைக்கணும்? அப்படி நினைச்சிட்ட, நீ அப்படி நினைச்சிருக்க. இதெல்லாம் வந்து இப்படி வைத்தியகாரத்தனமா யோசிச்சுட்டு இதெல்லாம் ஒரு 4 பேர் நம்புவாங்கடா. ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு சலசலப்பு இருக்கும். அது வந்து நம்ம லைஃப்லயும் நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு நல்ல விஷயம் அது நடக்கும்போது ரொம்ப ஏதோ ஒரு சலசலப்பு. பாவம் காக்கா சுத்துச்சு, பசியில பசி சுத்திருப்பாரு. அத வந்து ஐயோ இப்படி சுத்துச்சு தெரியுமா இல்ல அப்படின்னு. இல்ல இவர் சொல்ற பாயிண்ட்ல இருந்து பார்த்தா அது ரொம்ப ஒரு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பாவம், யாராவது ஒரு innocent இல்ல பார்த்துட்டு அந்த 100 காக்கா வந்து தமிழ்நாட்டுல இடமே இல்லாம நாங்க ஷூட் பண்ற ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும்போது ஏன் ஒரு எலி செத்து இருக்கக்கூடாதா? சொல்லு. அதான் ஷூட் பண்ணுங்க நம்ம உள்ள அதான் நீ ஒழுங்கா தேடி இருக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பேய் இருக்கா இல்லையா? ஆனா இது ஹாரர் படம் கிடையாது. ஹாரர் ஃபிலிம் கிடையாது. இப்போ அக்டோபர் 3 தியேட்டருக்கு வருதுல, அதை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ கேமுக்கு போலாமா? ஸோ எல்லாரும் ஒரு சீட் எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ண வேண்டாம். பயமா இருக்கு. ஓபன் பண்ண கூடாதா? பண்ண தெய்வ குத்தம். காக்கா திருப்பி சுத்து விட்டுரும். என்னன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு பொருளோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ சாப்பாடோட பேர் இருக்கும். அது கீழே வந்து டோன்ட் யூஸ் அப்படிங்கிற ஒரு இது எழுதியிருப்பேன். அந்த பொருள் என்ன எழுதிருக்காங்க? உங்களுக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு என்ன பொருள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு க்ளூ வேர்ட் கொடுத்து கண்டுபிடிக்க வைக்க போறீங்க. எந்தெந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் அதிலே எழுதிருப்பேன். அந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதை தாண்டி நீங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத டீம்மேட்ஸ் வந்து ஒரு ட்ரையல் ஃபர்ஸ்ட் நீங்க விளையாடுங்க. நான் பண்ணட்டா? ஸ்வீட், பொட்டேட்டோவா? சுகர் சிரப், குலோப்ஜாமுன் தான். என்னோட ஃபேவரட். ரசகுல்லா கூட சொல்லலாம். புரியல. ரசகுல்லா கூட சொல்லலாம். ரசகுல்லா சொல்லலாம். இல்ல, ஆனா ஆனா குலோப் ஜாமுன் நேரடியா வந்திருக்கு. ஸ்வீட்டே சொல்லிட்டீங்கல்ல. புரியல. ஆமா. அந்த இருக்கிற வார்த்தைலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரோ, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. ஓகே, கண்டுபிடிங்க. சொல்லா ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா. அதுக்கு அப்புறமா ஒன் வேர்ட் க்ளூ. நேத்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு க்ளூ தான் கொடுக்கணும். அப்படியா? எப்படி நான் சொல்றேன்? க்ளூ ஒரு ஒன் வேர்டா? ஆமா, சுகர் சிரப். ஒன் வேர்ட். ஒன் க்ளூ, ஒன் வேர்ட் க்ளூ தான். என்ன விட க்ளூனா கொடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, ஏசியா கப் இல்ல. ஏசியா கப் வின்னரா? இது ஸ்போர்ட்ஸ் கேள்வியா? எதுவா ஸ்வீட்டா ஸ்போர்ட்ஸா? ஃபுட்டா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம். ஓகே ஓகே, கிரிக்கெட் முடிஞ்சு. சூப்பர். பாத்தீங்களா டைரக்டர் இல்ல, அதான் டைரக்டர். சீரியஸ். டப்பு பாயிண்ட் பிடிச்சு போறோம். மறைச்சு வச்சுக்கோங்க, பாக்குறாரு பாருங்க பக்கத்துல. அவ பார்த்தாலே தப்பா தான் சொல்றாங்க. ஓகே, என்ன வந்திருக்கு? எப்படி சொல்றீங்க? கேள்வியே தப்பா தான் கேட்பாங்க. சொல்லுங்க. டோன்ட் யூஸ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண கூடாது. மனப்படம் பண்ணு. டயலாக் நம்ம பேச க்ளீன் போறீங்க. க்ளீன். க்ளீனா? ரூசிக்கா? தொடப்பம். ஆஹா, ஹைஜீன். ஹைஜீன். வேற க்ளூ கொடுத்துட்டே இருக்கீங்க. க்ளூ கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்க ஜாலியா. ஹேண்ட் வாஷ் அந்த இது. ஃபேஸ் வாஷா? ஃபேஸ் வாஷா? ஃபேஸ் வாஷ் ஹைஜீன். ஆஹா. ஹைஜீனா? ஓகே, செல்ஃப் ஹைஜீன். ப்ரோ நானும் ஜீனியஸ். நீங்க தான் bro. நீங்க வேற லெவல் bro. இதுக்கு எதுவும் கப்பலாம் தர மாட்டாங்க. கூல் கூல். கூலா? கூல் கூல். COL. கூல். கூல். ஓகே, கூல். ஊரா? ஐஸ். தோனியா? இல்ல சரி, வேற ஏதாவது வேர்டு? பிங்க். எனக்கு தெரியும். ரோஸ் மில்க். அவங்க தாங்க ஜீனியஸ் ஆக்சுவலா. அவங்க தான் ஜீனியஸ். இல்ல, ஆனா ஒண்ணு தெரியுதாங்க, நோட் பண்ணீங்களா? நானும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன், இவங்களும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. கேள்விலாம் நான் தான் கேட்டேன். அதே நிமிஷம் கேமை நான் ஒழுங்கா விளையாடுறேன். சும்மா கேள்விகளை கேட்க விட்டு பதில் பண்ண சொல்லா போறது. மரியா? சரியா வந்திருக்கு. பயங்கர உங்களுக்கு. மரியா மரியா. கான்ட்ரோவர்சியா? நான் சொல்லப்பா. தியேட்டர். மூவி. கிட்டத்தட்ட அதுக்கு parallel-ஆன அதெல்லாம் பேசக்கூடாது. Audience. அதெல்லாம் parallel universe-ல பேசக்கூடாது. ஓகே. சினிமா. Actually, my God. theater-ங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதிட்டேன். தியேட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒன்று லாஸ்டா இருக்கு, நான் சொல்லிட்டா? ஓகே ஓகே, என்னோடது லாஸ்டா முடிச்சிடலாமா? பிக் சைஸ். ரிகிஷி. கிஷியா? ரிகிஷி. தொப்பையா? ஃபாரஸ்ட். எலிஃபென்ட். நானும் சொல்ல வந்தேன். எலிஃபென்ட். இதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்டுக்கான கேம் வரப்போகுது. இதுல டைரக்டர் கலந்துக்கணும்னா கலந்துக்கலாம், இல்லைன்னா நீங்க வேடிக்கை மட்டும் ஜாலியா பார்க்கலாம். வேடிக்கை பார்க்கலாம். டம்சராட்ஸ் விளையாட போறோம். இப்பவே சொல்றேன் நான் காலி. ஃப்ரீக்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் பவன் ப்ரோ கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். பவன் ப்ரோ படமா? அதுல என்ன எழுதிருக்கோ அதை வந்து நீங்க நடிச்சு காமிக்கணும். நடிச்சு காமிச்சா காட்டணும். கண்டுபிடிக்க வைக்கணும். ரெடி? பவன் ப்ரோ ரெடி? பவன் ப்ரோ கண்டுபிடிக்கணும் நீங்க. வடிவேல். மகாராஜாவா? ஏங்க டைரக்டர் ஏம் இல்ல இல்லையே. ஜாயா டைரக்டர். சாய் ஸ்ரீ. ஓ ஓ ஓ. விஜய் மன்னனா? விஜய் சார் படம். சரி, ஓகே. ஓ ஆ.
அது என்ன தூக்கி எனக்கே தெரியல. ஆ சரி ஓகே 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 நான் பாத்துட்டேடா பாத்துட்டு நான் சொல்ல மாட்டேன். இவரை கை தட்டி ஆனா நான் சொல்ல மாட்டேன். பாத்துட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லல. இப்ப நாங்க 2 பேர் தான் இருக்கோம். வேற கொடுங்க. வேற சீட்டா இல்ல. போலாம். ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, அது செகண்ட் வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை. மேல பாக்குறீங்க, கீழே பாக்குறீங்க, பைத்தியம், 3ஆம் பிறையா, மென்டல், தெய்வ திருமகளா, மேலையா, கிளவுடா, பைத்தியம், குரங்கா, குரங்கு, குரம்பொம்மை, நைஸ் நைஸ். மரியா இல்லையா ஓகே நண்பன். ஏய் நைஸ் நைஸ். டைரக்டர் என்ன பண்ண வைக்கலாமா? சும்மா உட்கார்ந்திருக்காரு. இந்தாங்க பண்றீங்க நீங்க ஜாலியா பண்ணுங்க. சரி ஓகே, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் நீங்க தான் ஈஸியா முடிச்சீங்க. கிரிக்கெட் படமா? ஜெசியா சச்சின் தமிழ் படம். அந்த தமிழ் படம், கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது. ப்ளூ ஸ்டார். பழைய படமா? கொஞ்சம் புது படமா? ஏ இது அதான் முடிஞ்சி. நீ பொட்டு வச்ச லப்பர் பந்து. சிக்னேச்சர். இந்த படம் பார்க்கல. நீங்க தான் அவங்க 2 வார்த்தை, சாப்பிட 2 வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சிங்கம். செகண்ட் சிங்கம்புலி. சிங்கப்புலியா? நைஸ். ஆமா ஆமா அவர்தான் டைரக்டர் தான். 2 வார்த்தை. ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை. செகண்ட் வார்த்தை. ஹார்ட் வெடிக்குது. துடிப்பு Beat. இதயம் பூ. ஸ்வீட்டா? ஸ்வீட் குலாப் ஜாமுன். ஸ்வீட் ஸ்வீட்டா? நான் ஸ்வீட்டா? இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆஹா சூப்பர் ப்ரோ. பவர் ப்ரோ லாஸ்டா உங்களோடது. உங்களுக்கு என்ன படம் எனக்கு 2 தெரியும்? வேர்டு. ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்டா? 2 வார்த்தை. செகண்ட் வேர்டு. வாட்ச் டிக் டிக் ரொட்டேஷன். இமேக்கன் முடிக்கல. ஏய் இப்படி செகண்ட் நோடி டைரக்டர் ரொம்ப பவருங்க. உண்மையான ஜீனியஸ் அவர்தாங்க. நல்லபடியா நம்ம கேம் கப் வாங்கி கொடுத்துருங்க. கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கிளாஸ் எடுத்துட்டு போங்க. உங்க படத்தோட ப்ரமோஷன் ஆயிருக்கீங்க டைரக்டர். ட்ரைலர் பார்த்தோம் பயங்கரமா. டைரக்டர் கிட்ட தான் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசை. விஷயமே கேளுங்க. நான் யாரும் பேலட் வேற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து நடந்து போறாங்க, அவங்க கை காலெல்லாம் தனித்தனியா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கு. லாஸ்ட் ஃப்ரேம் பார்த்தா ஆடு கிட்ட இருந்து நன்னு வெளியில போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. நிறைய உள்ள இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. படத்துலயும் நிறைய வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது பிரதர். அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா கொஞ்சம் சீரியஸா நிறைய எல்லாமே பேசிடலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஸோ சொல்லுங்க, மரியாவை பத்தி சொல்லுங்க. மரியா யாரு ப்ரோ? மரியான்ற கேரக்டர் வந்து ஐ மீன் எப்படின்னா அது ஒரு நன்ற அவங்கள பற்றின அமைக்கப்பட்ட ஒரு கதை, அவங்கள சுற்றின கதை. அண்ட் மோரோவர் வந்து அது வந்து ரொம்ப அந்த ஒரு ஆங்கிள் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை நம்ம. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுசாக இருக்கும். நம்ம தமிழில் இது மாதிரி வந்ததில்லைன்ற அந்த ஒரு இது இருக்கும். அண்ட் மரியா வந்து நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கேள்விகள் மனசுக்குள்ளே வரும் மரியாவை பார்க்கும்போது. அண்ட் அந்த கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக மரியா. ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இது கிரியேட் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பி இருக்கும்ல. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கிறது ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படி நீங்க மரியாதை இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? சரி, நான் என்னன்னா மரியாதை வந்து ஆக்சுவலாக வந்து விக்கி இருக்காப்புல இல்லையா? அதான் அது வந்து என்னன்னா மாப்பிள்ளை நான் தான், ஆனால் போட்டிருக்கிற சட்டை வந்து அவருதுன்ற மாதிரி விக்கி தான் வந்து விக்கியும் இவங்களும் தான் ரொம்ப முக்கியமான. அப்புறம் சித்து அவங்களும் முக்கியமான. அந்த மாதிரி நானும் ஒரு கதாபாத்திரம் தான். அதனால அவரோட சட்டையை நான் சும்மா போட்டிருக்கேன். அதனால இந்த படத்தில் வந்து மரியாதை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 படங்கள்ல நம்ம தெரியும் நம்மளோட முகங்கிறதுனால நல்லா ப்ரொமோட் பண்றாங்க என் முகத்தை வச்சு. அந்த வகையில ரொம்ப கொஞ்சம் வந்து சந்தோஷம். ப்ரோ இதுல ரஜினி அவர்தான். அப்படியா? நான் தான் சிந்தில். சரிங்களா? தன்னடக்கமா கேளுங்க. மரியான்றது வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட். எப்போவுமே வந்து ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு திரைக்கதையில் சுற்றி இருக்க மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அது நிற்கும். நீங்கள் என்ன தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் படமே அவங்களே காமிச்சாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன், அதுக்கான நோக்கம், அதுக்கு எப்படி கான்ஃப்ளிக்ஸ் வருது, அது கான்ஃப்ளிக்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுது, அந்த கான்ஃப்ளிக்ஸை அதுக்கு கொடுக்குறது யார், அதை ஏற்றுக்கிறதா இல்லையா, இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது ஒரு கேரக்டர். ஸோ ப்ரொட்டகனிஸ்ட்னா அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்.
இதில் மரியா எந்த அளவுக்கு ஒரு மெயினான கேரக்டராக இருக்கோ அந்த அளவுக்கு ஆண்டன் ஒரு கேரக்டர் அதுதான் பாவலனா பண்ணியிருக்காரு. அது ஈக்குவலி அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணுதுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்கும். அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அண்ணாவோட கேரக்டர் வரும்போது அது சில விஷயங்கள் பேசுகிறதோ அது பிஹேவ் பண்ணுறதோ அது கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கதையோட டைமென்ஷன். அதனால தான் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் ட்ரெய்லரோட டைமென்ஷன் மாறும், க்ரியேட்டிவாகவே மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எமோஷனல் டச் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு குளோபல் ஒரு ஹைலைட்டிங் மூமெண்ட்ஸாக ஃபீல் ஆகும். அந்த ஸ்விட்ச் வந்து ட்ரெய்லரில் வாண்டடாக பண்ணது அது. ஸோ அது கதையிலுமே இருக்கும். மரியா கிட்ட வந்துடலாம். போல்ட் அட்டெம்ப்ட் இந்த கேரக்டர் எடுத்து பண்றதுக்கே ஆக்சுவலா ஒரு கட்ஸ் ஒன்று வேணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம சொசைட்டியில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம், என்னென்ன கான்ஃப்ளிக்ட் ஆகுது, என்ன ஏதாவது ஒரு இது சின்னதுனால எப்படி அது இதாகுது அப்படிங்கிறது தெரியும். அதுல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்றது அப்படிங்கிறது கிரேட். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. சூப்பர் சஷ்டி. சொல்லுங்க மரியா, என்ன எதிர்பார்க்கலாம் மரியா கிட்ட இருந்து? மரியா இஸ் அ நன். ஆக்சுவலி நன்னு ரொம்ப எவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க, எல்லாரும் நன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளதுலேயே தமிழ்லேயே நன் ரொம்ப இல்லை, பண்ணல. ஸோ அதில் என்னோட ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ ஐ ஃபீல் ரியலி பிளெஸ்ட் டு பி அ நன். டு சி மை செல்ஃப் ஆஸ் அ நன் இஸ் சம்திங் காட்ஸ் பிளெஸ்ன்னு நான் நினைப்பேன். இந்த படத்துலேயே நிறைய தி கிளைமேக்ஸ் போர்ஷன் அண்ட் ஆல் many things signifies that I am blessed in the movie, out of the movie also. ஸோ இந்த படம் பண்ணதே எனக்கும் அந்த தைரியம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி such a bold role. ஸோ ஹவு ஒரு பொண்ணுக்கு நம்ம எனி ஹியூமன் பீயிங் ஆல் ஆஃப் அஸ் பி ஆல் ஆர் இம்பர்ஃபெக்ட் தான், எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதனால மனுஷன் தப்பு பண்ணுறது சகஜம். பட் அது ஒரு நம்ம ஒரு முன்னோடியாக ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்கக்கூடிய சாது சன்னியாசி இல்லை துறவரம் இருக்கிறவங்கள வந்து நம்ம அவங்கள பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்கள பார்த்து நம்ம நடந்துக்கணும்னு நினைப்போம். ஸோ அவங்களுக்கே ஒரு இன்னல்கள் வருது, அவங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்கன்றப்போ how as a human being, how as a society நம்ம அவங்களை எப்படி பர்சீவ் பண்ணுறோம்? are we judgmental about them because நம்ம வேணா இம்பர்ஃபெக்டாக இருக்கலாம், பட் they have to be perfect நம்ம நினைக்கிறோமா? இல்லை, இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஐ நோ தே ஆர் ப்ராக்சிஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் ஆல், பட் ஆனாலும் அவங்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, இல்லை இட்ஸ் ஓகே இட் ஹேப்பன்ஸ்ன்றதை நினைக்கிறோமா? இப்போ நம்ம கலெக்டிவ் கான்ஷியஸாக நம்ம ஆஸ் அ ஆடியன்ஸ் வி ஹாவ் டு டிசைட். இந்த சொசைட்டி ஒரு பொண்ணுக்கு இது நடக்குதுன்னா நம்ம ஆர் வி பிராண்டிங் தெம் ஆர் ஆர் வி ஏபிள் டு அக்செப்ட் தெம்? இது ஒரு பொண்ணுக்கு நடந்தால் ஈஸி, வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இது ஒரு நன்னுக்கு நடந்தால் தட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ it's a very complicated role, but I feel very proud to be part of my first film. Wow, great, super. So ரங்கோலி இதுக்கு அப்புறம் தான் ஒரே டைம்ல பண்ணேன் ரெண்டு. ஓ அப்படியா? ஓகே. So விக்னேஷ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ ஹாப்பி. ஒன் ஆஃப் த லீடாகவும் நீங்கள் இருக்கிறீங்க, மெயின் லீடாகவும் இருக்கிறீங்க. எவ்வளோ ஹாப்பி மரியாதை இருக்கிறதுல? அதான் ப்ரோ, இந்த மரியா அப்படின்ற படம் வந்து டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தேவை. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க சொசைட்டிக்கும் ரொம்பவே தேவை. ஸோ ஹரி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணது வந்து ஆக்சுவலி இதில் நாங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கண்டென்ட்டில் பேசுகிறதுல நாங்கள் தான் ப்ளே பண்ணுறோம். ஏன்னா அவரோட விஷனில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஸோ அதை நான் ப்ளே பண்ணும்போது இது சொசைட்டியில் வந்து எத்தனை சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படின்றதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக மரியாதை இருக்குது. திரும்ப மரியா பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா ஏதோ தப்பாலாம் பேசலை, பொய்யாலாம் பேசலை, இருக்கிற ரியாலிட்டியை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த சொசைட்டிக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் இந்த படம். அதில் எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் நான் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிரேட், சூப்பர். நம்ம இது காமனாக டிஸ்கஸ் பண்ணலாம், யார் வேணாலும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நம்ம அந்த 2 டாபிக் பற்றி மரியாதை சொல்லியிருக்கிற அந்த 2 டாபிக் பற்றி, அந்த ரிலீஜியஸ் அதை பற்றியும், நம்ம லைக் உமன் அவங்களோட விருப்பமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க கண்ட்ரோலை மீறி சமுதாயம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அவங்க தள்ளப்படுறாங்க இல்லையா, அதை பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு புல்லட் ஓட்டு போனாலே இப்படி திரும்பி பார்க்குற சமுதாயம் தான் இப்போவுமே இருக்குது. ஈவன் தான் நம்ம என்ன தான் ஃபெமினிசம் வந்து நம்ம வந்து இது சப்போர்ட் பண்ணாலும் அது பொண்ணு புல்லட் ஓட்டு போகிறது இன்னுமே புதுசாக தானே பார்க்கப்படுது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நார்மல். ஆனால் இன்னுமே நம்ம பேசலாம், ஃபெமினிசம் பேசலாம், என்ன ஈக்குவாலிட்டி பேசலாம், பட் ஆனால் ஈக்குவாலிட்டி வந்து இங்கே ஈக்குவலாக ஸ்பிட் பண்ண இல்லை. அதுதான் உண்மை. அது வந்து நான் படம்ன்றதுனால சொல்ல, ஜென்ரலாகவே அதுதான் இருக்குது. அப்போ வந்து இந்த மரியா எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு தனிப்பட்ட பொண்ணு ஒரு நன்னா இருக்கா அப்படின்னும் போது அவளோட பொசிஷன் தான் நன்னு, ஆனால் இன்பில்டாக அவள் வந்து ஒரு பெண் அப்படின்னும் போது அவங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ், அது பெண்ணுன்னு இல்லை, ஆண் பெண் யாருக்குமே எந்த ஒரு எமோஷன்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையவே கிடையாது. அப்படி வரும்போது இவங்க ஒரு ஹோலி டிவைனில் இருக்காங்க. அப்போது அவ சுற்றி அவங்களோட ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணும்போது ஒரு கொஸ்டின்ஸ் எழும்புது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்லணும்னா அது இதுதான், உண்மைகள் வந்து எப்போவுமே கசக்கும். ஆனால்
உண்மை உண்மைதான். அதை வந்து நம்ம ஏற்றுக்கதும் ஏற்றுக்காததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த கதையில் அந்த உண்மையை எப்படியாச்சும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இதோட மெயின் கோரான ஒரு இதுவாக இருந்தது. அதுதான் இந்த மொத்த இதை கிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே அதுவாக தான். சூப்பர். பவல் பிரதர் ஸ்டோரி கேட்கும்போது, ஏன்னா நான் பார்க்க இலுமினாட்டிலாம் உள்ள வந்துட்டு போகுது, ஆட்டு மண்டையில் கொம்பு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான இது வந்திருக்கு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த ஸ்டோரியை? அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு கான்ஃப்ளிக்டான ஸ்டோரி தான். கொஞ்சம் மேலேயோ இல்லை கொஞ்சம் கீழேயோ போயிடுச்சுன்னா சொசைட்டியோட அந்த இதில் வந்து நம்ம அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தது? இப்போ அந்த பயம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இருக்கு, உள்ள ஒரு இதெல்லாம் உட்காந்துருக்கு. இல்லை இப்போ பயத்தோட தான் உட்காந்துருக்கோம், என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி. நீங்க சொல்லுங்க சாய்ஸ்ரீ. நம்ம சொன்ன மாதிரி இந்த லைக் உமன் கண்டென்ட்டாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் மேலேயோ கீழேயோ போயிட்டா ஒரு இது வந்துடும். உங்களுக்கு அந்த இது இருந்தது? ரெண்டுமே நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நன்னா இருக்கும். நன்னா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஆசைபாசைகளும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அந்த துறவி அப்படிங்கிறதுக்குள்ள வராங்க. அந்த நன்னா இருக்கிற டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒன்று நடக்குது, இதை நம்ம சொல்றோம், இது தப்பா போயிருமோ கரெக்டா போயிருமோ, ப்ரொஜெக்ஷன் எப்படி போகும்னு தெரியாம ஒரு ஆர்டிஸ்ட் மென்டாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி நீங்க? கண்டிப்பா உண்டு. ஏன்னா சி வென் கன்சிடரிங் ஆர் கண்ட்ரி, பெண்மைக்கும் இங்க சிறப்பு இருக்கு, ரிலிஜனுக்கும் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே கோர்வையில் டச் பண்ணி பேசுகிறப்போ, அண்ட் எஸ்பெஷலி வென் வி நோ சினிமா இஸ் மேட் ஃபார் பீப்புள், ஃபார் த சொசைட்டி, வி ஹாவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் இம் இன் த பாசிட்டிவ் வே. ஸோ அண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு ரிலீஜன் நம்ம டச் பண்ணுறோம், அதோட ஃபிலாசபிக்கல் நாலேஜ் இல்லாமல் நம்ம அதை டச் பண்ணுறோன்றப்போ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் இட். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சுக்கணும், டு மேக் ஷுர் என்ஷூர் தட் தே டோன்ட் கெட் ஹர்ட் or offended. So it has to get balance. எந்த அளவுக்கு அந்த மீட்டரில் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன் பிளே கம்போஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது மாதிரி தான். ஸோ அதில் ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். ஸோ இதில் வந்து ஹி ஹஸ் இன்கார்பரேட்டட் லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டைல்ஸ். வாட்சிங் ஸ்டான்லி கியூபரிக்ஸ் மூவி ரெஃபரன்சஸ் நிறைய அங்கேருந்து இந்த ஷார்ட்ஸ்க்காக இருக்கட்டும், மெனி ஆஃப் ஹிஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அது இருக்கிறப்போ யூ கேன் see this as நம்ம தமிழ் சொசைட்டியில், இந்தியன் சொசைட்டியில் ஒரு நன்னுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவரில் ஹி ஹஸ் டன் த மூவி. ஸோ ஐ ஃபீல் ஓகே, இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது இந்த சான்ஸு. இந்த மாதிரி வேணால் ரோல் பண்ணலாம். சி வென் வி நோ சினிமா மெயின்லி இது கேர்ள்ஸுக்கு வந்து லீடாக பண்ணுறப்போ எல்லாருக்குமே கேட்பாங்க, கிளாமர் பண்ணுவீங்களான்றது தான் ஒரு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் செகண்டரியாக போச்சு இப்போல்லாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ திஸ் இஸ் சம்திங், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருந்தால் தான் நான் எடுப்பேன்னு சொல்லி ஆடிஷன் வச்சு ஹி ஹஸ் chosen. ஸோ ஐ எம் ப்ரவுட் as a woman that there is one director who gives importance to ladies for her performance more than the glamour element. So for that way I feel எனக்கு இது சேலஞ்சிங் தான், சென்சிட்டிவ் ரோல் தான். And I'm also blessed to be part. இவர் கீழே நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து he has lot of knowledge, wealth of knowledge he is. So அப்படி இருக்கிறப்போ I feel really satisfied working for this film. மிச்சது ஆன்சர் வந்து அது ஆடியன்ஸ் பார்க்கணும். தேர் ரெஸ்பான்ஸ், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தேர் பர்செப்ஷன் இஸ். வி ஹவ் கிவன் ஒன் திங், அவங்களோட இன்னொரு டைமென்ஷனில் அது எப்படி புரிஞ்சுட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கறத வச்சு தான் we can get satisfied. நாங்கள் பண்ணுற வேலையை நாங்கள் பண்ணிட்டோம், பட் இதுதான் அது நாங்கள் சொல்ல போகிறல. இட் சாய்ஸ் இஸ் தேர்ஸ், ஹவு தே அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் விக்னேஷ் ப்ரோ, அவரோட விஷன், அவரோட ஸ்டோரி. ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் ஒரு கமர்ஷியலுக்கு இங்கே ஒரு வியாபாரம் ஒன்று இருக்குது, அதை நோக்கி ஒரு சினிமா அப்படிங்கிறது ஒன்று ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. குத்து சாங் இருக்கணும், ஒரு ஃபைட் இருக்கணும், பஞ்ச் டயலாக் இருக்கணும் அப்படிங்கிற போயிட்டு இருக்க டைமில் புதுசாக ஒரு ஜான்ரா ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மக்களுக்கு பெருசாக அறிமுகமே இல்லாத ஒரு ஜான்ரா, ஒரு ஸ்டோரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கான டிஸ்கஷன்ஸ், ஆனால் அதில் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அது எப்படி இருந்தது பிரதர் உங்களுக்கு? ஓகே, சினிமா பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணுறது கிடையாது இங்கே. ஸோ இந்த மீடியமில் நம்ம என்ன வேணால் பேசலாம். ஸோ என்ன வேணான்னா மக்களை யோசிக்க வைக்கணும். கண்டிப்பாக வெறும் பாட்டு, வெறும் அடிதடி இது மட்டும் சினிமா கிடையாது. சினிமாவில் வந்து எல்லாமே நம்ம பேசுகிறதுக்காக தான் அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, சரிங்களா? ஸோ நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாமலாம் கிடையாது. ஸோ மரியா பொறுத்த வரைக்கும் அதில் டீப்பாக நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த படத்துக்கு பேக் எண்டில் எவ்வளோ பண்ணியிருக்காரு அவருக்கு தான் தெரியும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லும் போது கூட சொன்னீங்க, ஹார்ன் இருக்குது, ஏதோ அந்த சிம்பிள் இருக்குது, இது எல்லாமே வந்து சும்மா வைக்கணுன்றதுக்கானதான் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஸ்டடி இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம மக்கள் என்றைக்குமே பார்த்ததே சினிமா, ஆடல் பாடல் சண்டை இதுதான் பார்த்துட்டே இருக்கும் எப்போவுமே, சரிங்களா? பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அந்த விஷயத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இது ரொம்பவே முக்கியம் இது இப்போ இருக்க சொசைட்டிக்கு. ஏன்னா மலையாளம் ஃபிலிம்லாம் ஒன்று வந்ததுன்னா நம்ம வந்து அதை கொண்டாடுறோம், மற்ற எல்லாமே கொண்டாடுறோம். தமிழில் ஏன் அதை நம்ம பண்ண மாட்டோம்னு தெரியல. ஸோ இந்த படம் ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்புகிறேன்.
கிரேட், சூப்பர். கண்டிப்பா எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். டெக்னிக்கலாவுமே படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் அவங்க சொல்லியிருந்த மாதிரி அதோட விஷுவலாவே வந்து பார்க்கறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியில ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல ஒரு 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 இங்கிலீஷ் சாங்ல வந்து ஒரு மாதிரி காம வாமா ஆரம்பிச்சு ஒரு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு போய் சூப்பரா இருந்தது. அந்த பிளான் பத்தி சொல்லுங்க. டெக்னிக்கலா கலர் பேலட்லாம் சூப்பரா வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க. டிஐ பண்ண கலரிஸ்டா இருக்கும், அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அது விஷுவல்ஸ் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டன்னிங் சொல்கிறீங்கன்னா அது கிரெடிட்ஸ் கோஸ் டு சினிமாட்டோகிராஃபர் தான். ஏன்னா இருக்கிற அந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்டு சுச்சுவேஷனில் எப்போவுமே ஆர்ட் எங்கே ஃபார்ம் ஆகும்னா கயோட்டிக்கான ஒரு மூமெண்ட்டில் தான் ஆர்ட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸ்மூத்தாக நம்மளால் எல்லாம் பிளான் பண்ணி நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. அந்த ப்ரெஷரில் கிரியேட் ஆகிறது தான் ஆர்ட்டு. அங்கே நம்மளுக்கு ஸ்பான்டேனியஸாக என்ன தோணுது, அங்கே நம்ம என்ன இது பண்ணுறோம். உட்காந்து ஷூட்டுக்கு 10 நாள் முன்னாடி உட்காந்து என்ன வேணால் பேசலாம். அந்த மொமெண்ட் போகும்போது அங்கே ஒரு ஹீட்டு அடிக்கும். அங்கே க்ரியேட்டிவாக நிறைய தப்பாகவும் போகும். அங்கே க்ரியேட்டிவிட்டியை மிஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் பண்ணணும். அதில் மெயின் ஃபோக்கஸ் விஷுவல்ஸ் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வந்து சினிமாட்டோகிராஃபரோட சப்போர்ட் இல்லைன்னா அது கண்டிப்பாக என்னால் பண்ணியிருக்க முடியாது. அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கலர் வந்து பாலகங்காதரன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவருமே ரொம்ப ஒரு சீனுக்கு என்னென்ன மூடாக இருக்கணும், அந்த மூடை எப்படியாச்சும் கிரியேட் பண்ணணும்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் நாங்கள் பேலட் ஒர்க் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாங்கள் ப்ரிவியூ பார்த்துட்டு அப்படி தான் இந்த நீங்கள் சொல்கிற அந்த இன்டர்நேஷ்னல் மூடு கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய வேலை போச்சு. டே அண்ட் நைட் ஒரு ஒர்க் ஒன்று போச்சு. இப்போ கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த ஸ்கேலில் பண்ண படம் இல்லை, ஆனால் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். அப்போது அது அச்சீவ் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம். கண்டிப்பாக October 3 மரியா ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். அடுத்தடுத்து நிறைய படங்கள் நம்ம நல்ல கதைகள் புது கதைகள் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் சூப்பர் கதையோட வரக்கூடிய மரியா டீமுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். படம் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக. தேங்க்யூ. நீங்களும் நல்லா கம்பேர் பண்ணீங்க. தேங்க்யூ. என்கேஜிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பை கைஸ். பை. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.